உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து உனக்கு பிடிச்ச வெஜிடபிள் ரைஸ் தான் விக்ரம் பண்ணியிருக்கேன். அவ்வளோத்தையும் சாப்பிட்டு கொண்டு வந்துடாத, சரியா? இன்னும் சின்ன பிள்ளைகிட்ட சொல்ல மாதிரியே சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்புறம் விக்ரம், ஐஸுக்கு அடுத்த மாதம் வளகாப்பு வைக்கணும். நம்ம தான் எல்லாம் பண்ணணும், தெரியும்ல? நீ தான் தாய் மாமா, எல்லாம் நின்று நீ தான் முன்னா நின்று சிறப்பாக பண்ணணும். அதனால பணம் காசுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கப்பா. நான் எப்பவுமே சொல்லி வச்சுக்கிட்டேன், மறந்துடாத. விக்ரம், பிரியாவோட அப்பா வராங்களாம். அதான்டா உன் மாமனாரு. என்னன்னு தெரியல, காலையிலே வராங்கன்னு சொல்லிக்கிட்டா. இப்பதான் சொன்னா பிரியா. கொஞ்ச நேரம் கழிச்சு போக வேண்டியதானே? 80 நாள் கழிச்சு வராங்க, என்ன கேட்டுட்டு போயேன். இல்லம்மா, வேலையில ஜாயின் பண்ணி 1 மாசம் கூட ஆகல. நினைச்ச நேரத்துக்கு லீவ் எடுக்கிறது, பர்மிஷன் எடுக்கிறதுலாம் கூடாதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. திடீர்னு பர்மிஷன் போடுறதுக்கு நான் ஒன்றும் ஐடியில் வேலை பார்க்கலாமா? நான் ஒரு ஸ்கூல்ல தான் சாரா ஒர்க் பண்றேன். சரிம்மா, நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுது. அக்கா சின்னதுக்கு காசு ரெடி பண்றேன். மாமா வந்தா என்னன்னு பேசிக்கோங்க. காஃபி டிஃபனா வச்சு கொடுங்க. இருக்க சொல்லுங்க, சாயங்காலம் வர. நான் முடிஞ்சா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வர பாக்கேன். சரி விக்ரம், பார்த்து போயிட்டு வா. என்னப்பா, நான் என்னதுன்னு கேட்டுக்கிட்டேன். ஆமா, நீ சொன்ன மாதிரி அடிக்கடி லீவ் போட முடியாது பத்தியா? கவர்மெண்ட் வேலையில லீவ் போட்டா அது வேற. இப்பதான் சேர்ந்துருக்க. சரி சரி, போயிட்டு வாப்பா, உன் சூழ்நிலை புரியுது. பிரியா, போயிட்டு வரேன். அம்மா, போயிட்டு வரேன். அப்பா பக்கத்துல வந்துட்டாருட்ட. ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போயிருக்கலாமே. அப்பா அவர்கிட்ட தான் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் இப்ப அப்பாட்ட எப்படி சொல்றதுக்கு? இல்ல பிரியா, அவன் வேலையில சேர்ந்து இப்போ 1 வாரம் தானே ஆகுது. அதுக்குள்ள பர்மிஷன் லீவ்லாம் போட முடியாதுலாமா. கவர்மெண்ட் வேலை இல்ல. கவர்மெண்ட் வேலை இந்த காலத்துல கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. அவன் நல்லா படிச்சு நல்ல மார்க் இருந்ததுனால இந்தா எந்த பைசாவும் கொடுக்காம இந்த ஸ்கூல்ல வேலைக்கு ஏறிட்டான். நம்ம தக்க வச்சுக்கணும்லாமா. அப்பாட்ட தானே வந்து போன் போட்டு பேசினா கூட போதுமே. எனக்கு தெரியும் விக்ரம் உன்னை பத்தி. நேற்று நடந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் இப்பெல்லாம் பண்ற. புழுக்கமா இருக்கு, தலைவனியை போட்டு வெளியே தூங்குறேன்னு போனேன். இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சிருந்து என்ற ஒரு வார்த்தை கூட பேசல. முகத்தை தூக்கி வச்சுட்டே இருக்க. நான் அவ கேட்டது உங்க வீட்டுல வேலை பார்த்தவங்க நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு மாதிரியா பேசினா. அதுக்காக தான் அவர் ஐடில வேலை பார்க்காருன்னு ஒரு போய் சொன்னேன். இதுல ஒரு தப்பா? இதுக்காக முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? ஒருவேளை இதுக்கா இருக்காது. அவ சொன்னால சுஜினு சுஜினு எல்லா இடமும் சுத்தணும் வச்சணும்னு, அதுக்கா இருக்குமோ? நம்ம நல்லது நடக்கும்னு நினைச்சு கோயில்ல போனாலும் நமக்கு என்ன நல்லதா நடக்குது? அது பார்த்து வந்து தொலைஞ்சிருக்காரு நமக்குன்னு. அதுவும் இவர்கிட்ட வச்சு என்னடா சொல்லிட்டு போயிட்டா. நான் விக்ரம் எப்படி பேசி புரிய வைக்கிறது? நான் பேசினாலும் நம்புவாரா? என்னைய சுஜினை பத்தி இவர் ரொம்ப தரமட்டமா பேசிட்டு போயிட்டா. அததான் அவர் நம்பிட்டு இருக்காரோ என்னமோ தெரியலையே. என்னடா வாழ்க்கை இது விக்ரம்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட போது நான் உன்னை புரிஞ்சுக்கல, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட போது நீ என்ன புரிஞ்சுக்க மறுக்கிற. இதுதான் வாழ்க்கையே என்னமோ. கடைசி வரை நம்ம இப்படியே இருந்துருவோமோ எனக்கு பயமா இருக்கு விக்ரம். விக்ரம், என் வாழ்க்கையில கிடைச்ச நீ பெரிய கிஃப்ட். உன்னை நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன் விக்ரம். உனக்கு என்னை பத்தி புரிய வைக்கிறேன் பாரு. அட, அம்மா அப்பா வந்துட்டாங்க. வாங்கப்பா, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மாப்பிள்ள நல்லா இருக்காராமா? எல்லாரும் நல்லா இருக்கோமா. என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? இவ்வளவு நேரம் அவர் இருந்தார் தெரியுமா? இப்பதான் ஸ்கூல்ல இருந்து போன் வந்துட்டு நான் போறேன், நான் போயிட்டு முடிஞ்சா பர்மிஷன் போட்டு வரேன்னு போயிருக்காரு. ஏன் இவ்வளவு நேரம்? அது ஏன் கேட்க பிரியா, நம்ம எப்பவும் வர ரூட்ல வந்திருந்தா கூட ஒழுங்கா வந்துருக்கலாம். உங்க அம்மா தான் இந்த ரூட்டுக்கு போனா இப்ப ஸ்கூல் டைம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், இப்படி போங்கன்னா அந்த பக்கம் போய் திரும்பவும் முடியல, வரவும் முடியல, ஒரே டிராபிக். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுது. மாப்பிள்ள கிளம்பிட்டாரோ? சரி, மாப்பிள்ள நிறைய பேசன்ல பார்த்தேன். வாங்க சம்பந்தி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. இல்ல காப்பி எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? ஐஸ்வர்யாக்கு எத்தனை மாசம்? எப்போ வளகாப்பு பண்ண போறீங்க? ஐஸ்வர்யாக்கு 7 மாசம் ஆயிட்டு. வளகாப்பு பண்ணணும். அதான் 8 மாசத்துல பண்ணலாமா 9 மாசத்துல பண்ணலாமான்னு யோசனை இருக்கு சம்பந்தி. பிரியா, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குண்டுமணி தங்கம் கூட இன்னும் நான் எதுவுமே கொடுக்கல. மாப்பையும் நான் சொத்தெல்லாம் எழுதி வைக்கேன்னு சொல்லியும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்காரு. அவர் பேச்ச கேட்டேன். என் பொண்ணுக்கு எதையுமே செய்ய முடியாது. அதான் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், எல்லாம் நம்மளே கொண்டு வந்துடும். பிரியா, இதுல உனக்கு பிடிச்சது இருக்கு பாரு. எனக்கு பிடிச்சதா? என்னது?
அட, அப்பா டைமண்ட் நெக்லஸ் அன்னைக்கு பார்த்தமே என்னச்சில அதே டைமண்ட் நெக்லஸ் வித் இயரிங் சூப்பர் சூப்பரா இருக்குப்பா எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அன்னைக்கு கேட்டப்போ இதெல்லாம் வேண்டாம் ஓவர் காஸ்ட்லி போடவா போற அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா பிரியா நீ ஒரு பொருளை பார்த்தாலே உனக்கு வாங்கி கொடுத்துருவாரு நீ கேட்டு என்னைக்கு வாங்கி கொடுக்காம இருந்திருக்காரு அவரு உனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணு சொல்லி நீ பார்த்த அடுத்த நாளே போய் பில் போட்டு வாங்கி வச்சிட்டாரு கல்யாணத்துக்கு உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு பார்த்தாரு அதுக்குள்ளதான் என்னெல்லாமோ நடந்துட்டேன் என் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காரு என் பொண்ணுக்கு வாங்கின நெக்லஸ் என் பொண்ணுக்கு கொடுக்குற சீதனெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு வந்துடணும்னு ராத்திரியே ஒத்த கல்ல நிக்காரு நீங்க என்னங்க காலையில போய் கொடுத்துக்கலாம்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் பிடிச்சிருக்காமா அத்தை டைமண்ட் நெக்லஸ் அப்பட்ட நம்மவே வாங்கி கேட்டேன் நல்லா இருக்கா பாருங்க அத்தை வெள்ளி விளக்கு அப்பா காலையிலே ஒரே சர்ப்ரைஸா இருக்கு ஆமாமா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி பூந்து வீட்டுக்கு போகும்போது முதல்ல விளக்கு தான் கொண்டு போவாங்க அன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்ல என்னெல்லாமோ ஆயிட்டு அதான் விளக்கு வாங்கி தரலையேன்னு விளக்கு வாங்கினேன் தோண விளக்கு ஒண்ணு இருக்கும் பாரு ஒரு விளக்கா கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தோண விளக்கு வாங்கியிருக்கேன் பாரு அது உனக்கு பிடிச்ச மாடல் அட ஆமா அப்பா சூப்பரா இருக்குப்பா ரெண்டு விளக்கு டைமண்ட் நெக்லஸ் கலக்குறீங்க மகேஷ்குமார் சார் என்னப்பா எனக்கு மட்டும் நெக்லஸ் விளக்குலாம் வாங்கியிருக்கீங்க விக்ரம்க்கு எதுவும் வாங்கலையா விக்ரம் உங்க மாப்பிள்ளை இல்ல வாங்காம இருப்பீங்களா பிரியா உனக்காவது ஒரே கடையில முடிஞ்சது மாப்பிள்ளைக்கு எடுக்கணுமேன்னு சொல்லி 4 ஜுவல்லரி அடைஞ்சிருக்காரு 4 ஜுவல்லரிலயுமே அந்த மாடல் பிடிக்கல இருக்கு அப்புறம் கேட்லாக் பார்த்து ஆர்டர் கொடுத்து செஞ்சு இன்னைக்கு காலையில வாங்கிட்டு வந்திருக்காரு மாப்பிள்ளைக்கு வாங்காம இருப்போமா எப்படி இருக்கு பாரு பிரியா மாப்பிள்ளைக்கு பிரைஸ்லெட் எப்படி இருக்கு விக்ரம்னு பேர் போட்டே அடிச்சிட்டோம் நல்லா இருக்கா பாரு அதானே பார்த்தேன் நீங்களே ஆசையோடு தேடி பிடிச்ச மாப்பிள்ளைல வாங்காம இருப்பீங்களா கொடுங்க கொடுங்க சூப்பரா இருக்குப்பா செம்மையா இருக்கு போங்க என்ன ஒண்ணு ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க விக்ரம்னு எழுதினதுக்கு பதிலா விக்ரம் பிரியான்னு எழுதிக்கலாம் இல்ல விபின்னு போட்டிருக்கலாம் சரி பரவாயில்ல சமந்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எந்த சீர்வரிசையும் நான் இன்ன வரைக்கும் செய்யல நீங்களும் அதை பத்தி கேட்டது இல்ல உங்களுக்கு பெரிய மனசுதான் ஆனா விக்ரம் மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளைக்கு என்னன்னாலும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தங்கமானவர் என் ஆபீஸ் நிர்வாகம் எல்லாம் நீங்க பாத்துக்கணும் மாப்பிள்ளை அன்னைக்கே சொன்னேன் அவரு இல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு ஆனா என் மனசு கேட்காது இல்ல எனக்கு சொத்து ஏகப்பட்டது இருக்கு என் பொண்ணுக்கு தான் எல்லாமே அதான் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தா கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவாரு அவர் பர்மிஷன் இல்லாமே அவர் பேர்லயும் என் பொண்ணு பேர்லயும் எனக்கு இருக்கிற சொத்துல 1-2 எழுதி கொண்டு வந்திருக்கேன் இதை கண்டிப்பா நீங்க வாங்கிதான் சம்மந்தி ஆகணும் சுஜா அதை எடு சுதா எல்லா பத்திரத்தையும் எடுமா ஆமாங்க சம்பந்தி வேண்டாம் மட்டும் சொல்லிடாதீங்க இது எங்க பிள்ளைக்கு நாங்க கொடுக்க சீதனை இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க ஐயோ சொல்லுங்க தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி உங்களுக்கு ஒரே பொண்ணு அவளுக்கு நல்ல செய்யணும் நீங்க ஆசைப்படுவீங்க எல்லாம் புரியுது நகை நட்டு கொடுக்கீங்க விளக்கு கொடுக்கீங்க எல்லாம் சரிதான் ஆனா இந்த இடம் பத்திரம் இதெல்லாம் வேண்டாமே இல்ல நீங்க கொடுக்கறதா இருந்தா கூட உங்க மருமகன் கையில கொடுத்துக்கோங்க அவராச்சு நீங்களாச்சு நான் வேணுங்களா சம்பந்தி என்ன சம்பந்தி இப்படி சொல்லுவீங்க ஆசையா பிள்ளைக்கும் மகனுக்கு பேர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன் இப்படி சொன்னா எப்படி அதெல்லாம் முடியாது நீங்க வாங்கிதான் ஆகணும் மாப்பிள்ளைட்டு நாங்க பேசிக்கிறோம் நீங்க சேர்ந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்களா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டே இருந்தாரு ஏதோ ஆபீஸ்ல 6 மந்த் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா எந்த ஆபீஸ்ல சார் எஸ்என் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் 6 மந்த்தா அப்ப எனக்கு வீட்டுல மேரேஜ் பேசினதுனால அப்ப போக முடியல அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓ எஸ்என் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேமஸான கம்பெனியாச்சே உங்களோட சர்டிபிகேட்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா அச்சீவ் பண்ணிருக்கீங்க கோல்டு மெடலிஸ்ட் வேற உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு இதுக்கு மேலே கேள்வி கேட்கணும்னு தோணல 6 மந்த் நீங்க வேற கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கு கோல்டு மெடலிஸ்ட் வேற நீங்க ஏன் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு வேற அப்ளை பண்ணிருக்கீங்க வேற வேலையும் ட்ரை பண்றியா இல்ல சார் வேற ஒர்க் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ரிசப்ஷனிஸ்ட் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒர்க் தெரியாத ஒர்க் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை எந்த ஒரு வேலையுமே அப்படிதான் இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்றேன் நல்லா பண்ணுவேன் சார் அப்ப மகா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்க பார்த்தேன்னா எனக்கு சரியா தெரியல ஓகே எனிவே ஆல் தி பெஸ்ட் நீங்க ரிசப்ஷனிஸ்டா மட்டும் இருக்கும்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு நீங்க வெரி டேலண்ட் பர்சன் உங்க சர்டிபிகேட் பார்க்கும்போதே தெரியுது மற்றபடி ஏதாவது ஒர்க் இல்லாட்டாலும் நீங்க அந்த ஒர்க்கை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா பேமெண்ட் உங்களுக்கு சேலரியில வந்துடும் ஓகே நம்ம கல்யாணத்துக்கு வந்திருப்பாரோ வந்திருக்கலாம் ஆபீஸ் வந்து எல்லாரும் வரும்போது இவர் வந்திருக்காருமே இருப்பாரு எப்படியோ அதை கரைச்சிட்டா சரிதான் கார்த்திக் இந்த பொண்ணு நம்ம ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க்குக்காக வந்திருக்காங்க ஆனா வெரி டேலண்ட் பர்சனா இருக்காங்க நம்ம ஆபீஸ்லயே வேற ஏதாவது ஒர்க்கு ஆள் இல்ல வேலை ரிசைன் பண்றதா இருந்தாலும் அந்த பிளேஸ்ல இவங்க நம்ம ஜாயின் பண்ணலாம் அவ்வளவு டேலண்ட் இருக்கு டேலண்ட்க்குலாம் ஒரு குறவும் இல்ல புருஷனா நடத்த தெரியலையே சார் கார்த்திக் இந்த பொண்ணை ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க்கு கூட்டிட்டு போங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும் எப்படி என்ன எல்லா டீடைல்ஸும் சொல்லி கொடுங்க ஓகே அதை பெஸ்ட்மா ஏய் நேற்று தானே சொன்னேன் என் ஆபீஸ்க்கு வேலை கட்டு வராத வைக்காதுன்னு எதுக்கு இங்க வந்த இப்ப யாரு கூப்பிட்டான்னு வந்த நீ வேற ஆபீஸே இல்லையா உனக்கு ஏன் ஆபீஸ் தான் கிடைச்சா இங்க வந்து என்ன கடுப்பேத்தணும் அதுதானே உன் பிளானு புருஷனாதான் என்ன மதிக்கல என் பேச்சியாவது கேட்பேன்னு நினைச்சேன் அதுவும் இல்ல ஏய்
இன்னும் ஒரு வாரத்துல இந்த வேலையை விட்டு உன்னை விரட்டல. என் பேர் கார்த்திக் இல்ல. ஒரு வாரத்துலயா? அது என்ன சொன்ன? ஐயோ பேர்லாம் மாத்திக்காத, நல்லாவே இருக்காது. கார்த்திக் தான் உனக்கு சூட்டபிளா இருக்கு. அக்கா அது என்ன சொன்ன? என் ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்கிறதுனால நான் கிடைக்க விட மாட்டேன். எதுவுமே அது இது இல்லாம நடக்காது. ஆனா பூனெல்லாம் கொஞ்சம் டைலாக் பேசினேன். இன்னைக்கு பாரு, உன் ஆபீஸ்ல உனக்கு தெரிஞ்சவன வச்சு வேலை வாங்கிட்டேன். எப்படி இந்த மகள் என்ன நினைச்சுக்கிட்ட நீ? நீயும் ட்ரை பண்ண, நானும் ட்ரை பண்றேன். நீ என்ன இங்க இருந்து எப்படி வேலையை விட்டு துரத்தலான்னு நீ ட்ரை பண்ண. நான் இந்த வேலையில இருந்து அடுத்த போஸ்டிங்க்கு போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இங்க பாரு, நீ இங்க வேலை பாக்குறது எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. பேசாம வீட்டுல போய் இரி. உன்னை போய் வேலைக்கு வரேன்னு யார் சொன்னா? போர் அடிக்கிறான், சமையல் பண்ணது எப்படின்னு கத்துக்க. இல்லையா வீடு எப்படி கிளீன் பண்ணது, இல்ல வீட்டுல இருந்து என்ன ஒர்க் பண்ணலாம்னு அதை யோசிச்சு பண்ணு. வேலைக்கு வரேன் மண்ணாக்குட்டி வரேன்னு. இங்க பாரு, இந்த ஆபீஸ்ல நீ தான் என் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியாது. என் பொண்டாட்டின்னு சொல்லி இந்த ஆபீஸ் ஃபுல்லா சொல்லி ரொம்ப உரிமை எடுத்துக்கிடாத. யாருக்குமே தெரியக்கூடாது. அதுதான் நானும் சொல்றேன். இங்க பாருடா, இந்த ஆபீஸ்ல நீ யாரோ நான் யாரோ. இந்த ஆபீஸை பொறுத்தவரை நான் ஜஸ்ட் ரிசப்ஷனிஸ்ட். நீ இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஆபீசர், அவ்வளவுதான். மத்தபடி நமக்கு ரெண்டு பேருக்கும் எந்த ரிலேஷனும் இல்ல. ஓகே அத்தா, நீ மட்டும் ஐ லவ் யூ சொல்லு. நான் ஏன் வேலைக்கு வர போறேன்? நான் பாட்டு வீட்டுல இருப்பேன். நீ எப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டு என்கிட்ட பேசாம என்னை சுத்த விடுறதுனால தானே பொண்ணை சுத்த விடணும்னு நான் நினைக்கிறேன். நீ வேலைக்கு வா, நானும் வேலைக்கு வந்துருக்கேன். ஏய், இப்ப என்ன பேசுன நீ? வாய்க்குள்ளே என்னமோ முனமுனன்னு பேசி என்னதோ திட்டினல. இங்க பாரு, தைரியம் இருக்கிற பொண்ணா இருந்தா எது பேச வந்தாலும் டைரக்டா பேசு. இந்த மாதிரி வாய்க்குள்ளே முன்முக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அட, நம்ம ஆளுக்கு வேலை கிடைச்சிட்டு போல இருக்க. பரவாயில்ல, நல்ல வேலை மேனேஜர் 5 ஆள் விட்டு சேர்த்து போட்டது நல்லதா போச்சு. மகா மகா மஹூ. அட சேரு, சேரு உங்களதான் இந்த ஆபீஸ் முழுக்க தேடி இருக்கேன். காணலையே சேரு எங்க போனாருன்னு. சேரு எனக்கு வேலை கிடைச்சது தெரியுமா? எல்லாம் உங்க புண்ணியத்துலதான். நீங்க சொன்னனால எனக்கு வேலையே கிடைச்சது. இல்லாட்டா இந்த ஆபீஸ்ல எனக்கு வேலையே கிடைச்சிருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சேரு. சார், இந்த ஃபைல் என்னோட டேபிள்ல கொண்டு வைங்க. கொஞ்சம் நான் சேஃப்ட்டு பேசிட்டு வரேன் ப்ளீஸ் சார். சார் செம்மையா இருக்கீங்க சார். நேற்று பார்த்ததோட 10 வயசு குறைவானது மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்குமா சார்? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். எப்படி சார் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க? சார் எந்த இன்டர்வியூ எடுக்கல, முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கா அவ்வளவுதான் கேட்டாரு. சேருக்கு தெரிஞ்சவங்களான்னு சொன்ன உடனே வேலை கொடுத்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, நீங்க வேலை வாங்கி கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு 1 மந்த்ல பாதி சேலரி கொடுத்துருக்கீங்க பேசின மாதிரி. ஐயோ வேணாமாதா, நீ வேலையில சேர்ந்ததே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே எனக்கு ஃபுல் சேலரி கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இதுல எதுக்கு சேலரி? வேணாமாகா, அதெல்லாம் வேணாம். நீ வேலையில ஜாயின் பண்ணிட்டல, அது போதும் எனக்கு. காலையில கூட எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில சாமி கும்பிட்டு வந்தேன். மகாக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு. நான் சொன்னா இந்த ஆபீஸ்ல எல்லாம் நடக்கும். எக்ஸாம்பிள் சாப்பிட்டு கேட்டு பேரு, நான் சொன்னனாலதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. மகு, வேற எதுவும் இல்லையா? வேறனா காஃபி தரட்டுமா? அது இல்ல மகு. சரி, நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். சார் நிக்கிறல, அப்புறமா பேசலாம். சார், நீங்க எனக்கு லீவா சார்? சரி சேரு, இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பாக்குறேன். அப்பப்ப பேசிக்கலாம். பாய். சூப்பர் ஃபிகரா இருக்கல. நமக்கு 25 வயசுன்னு சொல்லிட்டு போறா. அவ்வளவு சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கும். டை கொஞ்சம் கூட அடிச்சிட்ட போல இருக்கு, அதான் அப்படி தெரியுது. செல்லக்குட்டி, என்ன பண்ணீங்க 2 பேரும்? தங்க பட்டு என்ன பண்றீங்க? பாத்தியா, அம்மா கூடவே இருக்கீங்க, ஆனா என்ன பிள்ளைன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நீங்க 2 பேரும் ஆம்பளை குழந்தைங்களா இல்ல பொம்பளை குழந்தைங்களா இல்ல ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு அப்படி 2 குழந்தைங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் சரி, 2 பேரும் உள்ள சண்டை போடாம சமத்து பிள்ளைகளா இருக்கணும், சரியா? வெளியே வந்தோடனே அம்மா உங்களை நல்லா பார்த்துப்பேன். இப்பவும் என்ன நல்லா தானே அம்மா பார்த்துக்கிறேன். செல்லக்குட்டிகளா, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு. அம்மா வெளியே தான் தைரியமா சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்துக்கிறேன், ஆனா உள்ள ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ரகசியமா? இந்த ரகசியம் தெரிஞ்சதே நம்ம 3 பேருக்கும் தானே. வயிற்றுக்குள்ள இருக்கிற உங்க 2 பேருக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம். நீங்க ட்வின்ஸுங்கிற ரகசியம்.
பயமா இருக்கு. நீங்க என்னைக்கு வெளியே வரீங்களோ அன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நினைச்சா திக்கு திக்குன்னு இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதோ எனக்கு புரியல. உங்க அப்பா பாவம்தான். ஆனா உங்க அப்பாவோட அம்மா அப்பா, அதாவது உங்க பாட்டி தான் அதே இதையும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. அம்மாக்கு எப்பவும் சப்போர்ட்டிவா இருப்பீங்கல்ல. நீங்க ரெண்டு பேரும் நினைக்கலாம், ஏம்மா அப்பாட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்கன்னு. அப்பாட்ட கூட சொல்லலான்னு தான் எனக்கு சில நேரம் தோணும். அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி பிரச்சனையாகி உங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்டையும் சொல்லலை. ஆனா இந்த குழந்தைய நான் ஏன் பெற்றுக்கணும்னு நினைக்கிறது தெரியுமா? அவங்க குடும்பத்துல 4 தலைமுறையா இருக்கிற சாபம். 4 தலைமுறையா இருக்கிற சாபம் ஏன் உங்க ரெண்டு பேரால இல்லைன்னு ப்ரூவ் பண்ணக்கூடாது? நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் உங்க பாட்டியும் தாத்தாக்கும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க மாதிரி ஆயிட்டா இந்த தலைமுறை உங்க குடும்பத்துல இருக்கிற சாபம்லாம் நீங்கிரும்ல. அதுக்காக தான் நான் உங்களை பெற்றுக்கணும்னு ஒரு வெறியோடி இருக்கிறேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு, என்ன சொல்லன்னு தான் தெரியல. அப்பாவை பத்தியும் பாட்டியை பத்தி இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க தான். என்ன பண்ண, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரியவங்க இப்படி சொல்லி சொல்லி அவங்கள அப்படி வச்சிருக்காங்க. அதான் அவங்களும் இப்படி இருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் அப்படிலாம் இல்லை, இந்த குடும்பத்துல யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு உங்களை வச்சு ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? நீங்க என்னைக்கு வெளியே வர போறீங்கன்னு இருக்குடா எனக்கு. சீக்கிரம் வெளியே வாங்க. உங்களை 2 கையால எடுத்து கொஞ்சணும், தோல்ல போட்டு தட்டி கொடுக்கணும், பாட்டு படிக்கணும், அப்படிலாம் நமக்கு ஆசையா இருக்கு. ஆனா இது ஒரு மேஜிக் மாதிரி தான் பத்தியா. நம்ம கூடயே இருப்பீங்க. ஆனா ஆனா பெண்ணான்னு தெரியாது. நான் பேசுறது பாட்டு பாடுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டீங்க, அதுக்கு ஆன்சரும் பண்ண மாட்டீங்க. பத்தியா, அம்மா பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். என்ன ஐசு பிள்ளைகிட்டே பேசிட்டு இருக்கேன், என்ன சொல்றா என் மகா? ஆமா, நீங்க தான் உங்க பிள்ளைகிட்ட வெளியே வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா ஒரு கை பார்க்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லி பிள்ளைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அப்பா அப்படி பேசுறாருன்னா பேரு அப்பாவுக்கு கம்பெனி கொடுக்க கூடாது, அம்மாவுக்கு தான் எப்பவும் கம்பெனி கொடுக்கணும்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் வெளியே வந்துருவீங்க, உங்க ராஜ்யம்தான். அப்புறம் அப்பா எப்படிப்பட்டவரு அப்படின்னு கேட்டாங்க. உங்க அப்பா ரொம்ப நல்லவரு, தங்கமான மனுஷன், அப்படி கேர் பண்ணி பார்த்துப்பாரு. இங்க உள்ள இருக்கும்போதே உங்களை எப்படி கேர் பண்றாருன்னா வெளியே வந்தா எப்படி கேர் பண்ணி பாப்பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, டேடி இஸ் கிரேட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஐசு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இவங்க எப்ப சீக்கிரம் வெளியே வருவாங்க, அடுத்து நம்ம எப்போ ஃபேமிலி பெருசாக்கலாம் அப்படின்னு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பிள்ளைய 10 மாசம் கழிச்சா வெளியே வரணும்னு யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. பத்தியா, சீக்கிரம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னது ஃபேமிலி பெருசாக்கணுமா? போதும்ப்பா, உன்னோடி போதும். நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், நமக்கு ஒரு பிள்ளை, இதே போதும். இதே பெரிய ஃபேமிலி தான் என்ன கேட்டா. என்னது, ஒரு குழந்தை பெத்துட்டா உனக்கு பெரிய ஃபேமிலியா? இங்க பாரு, நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன். குழந்தை பெத்துக்கிறதுல மட்டும் உன் பேச நான் கேட்டுக்கவே மாட்டேன். எனக்கு 5 குழந்தை பிறக்கும்னு என் ஜாதகத்திலே இருக்கு தெரியுமா? இப்போதைக்கு ஒரு குழந்தை தான், இன்னும் 4 குழந்தைய பெத்து இந்த வீடெல்லாம் ஓடி சாடி விளையாண்டு குடும்பத்தை பெருசாக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தா போதும் போதும் சொல்லிட்டு இருக்க. போங்க மாமா, விளையாடாதீங்க, என்னால முடியாதுப்பா. இந்த 2 குழந்தையோடய நிப்பாட்டிடணும். என்னது, இந்த 2 குழந்தையா? எந்த 2 குழந்தை? ஒரு குழந்தை தானே வயிற்றுல இருக்கு. இல்ல மாமா, இனி ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தையும் சேர்த்து சொன்னேன். இந்த 2 குழந்தையோட முடிஞ்சுன்னு, நாம் 20 நமக்கு 20 போதும்ல. ஓ, அப்படி சொல்ல வரியா? நான் என்னமோ எதுவும் பயந்துட்டேன். அது ஒரு குழந்தைய தான் சொல்லணும். இனி வர குழந்தை தான் 2வது குழந்தை. நீ ஒண்ணும் கவலைப்படாத ஐசு, உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். நீ 5 குழந்தை இல்ல 10 குழந்தை பெத்து கொடுத்தாலும் நல்லபடியா அதை நான் பாத்துப்பேன். சரியா? நீ நினைக்கியோ இல்ல எல்லா குழந்தையும் பெத்து கொடுத்து அவன் பாட்டு வேலைக்கு போயிருவான், இல்ல நம்ம ஒரு வழி ஆகும் அப்படின்னு நினைக்க. கவலையே படாத. சின்ன பிள்ளைல எங்க அம்மாட்ட நான் கேட்பேன், நான் பிறந்த போது ஒரு 3 வயசுல, அம்மா நான் மட்டும் தானே இருக்கேன், எங்க ஸ்கூல்ல எல்லாம் தங்கச்சி பாப்பா இருக்காங்க, தம்பிக்கு அண்ணன் இருக்காங்க, எனக்கு மட்டும் யாருமே இல்லையே, நான் ஒரே பிள்ளை தானம்மா சொல்லி வீட்டுல தினம் அழுவனா. எனக்கு அண்ணன் வேணும், தம்பி வேணும், தங்கச்சி வேணும், அக்கா வேணும் அப்படின்னு. எங்க அம்மா சொல்லுவாங்கன்னா, டேய் நான் யாருமே ஹெல்த் வீக், ஒரு குழந்தை பிறந்தே பெரிய விஷயம், பாப்போம் நம்ம கையில என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சுதான் நம்ம பவி பிறந்தா. என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம் இருக்கக்கூடாது, அந்த பிள்ளை வளர்ந்து நாளைக்கு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது, அப்பா நீ எல்லாம் ஒரு அப்பாவா, எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ பெற்று கொடுக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. பத்தியா, அதுக்காக தான் சொல்றேன், எனக்காக இல்லப்பா.
இங்க பாருங்க, அழுதுருவேன் பாத்துக்கோங்க. எங்க வீட்லயே நான் தான் ஒல்லி தெரியுமா? இப்ப எங்க வீட்லயே நான் தான் குண்டு. குண்டானதை பத்தி கூட நான் கவலைப்படல. இருந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா நிக்க முடியல, படுத்தா பொசுக்குன்னு எந்திக்க முடியல, திருமண பலகாரம் சாப்பிட முடியல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன விளையாட்டா போச்சு? 5 குழந்தை 10 குழந்தை அடிக்கிட்டே போறீங்க. என்னால எல்லாம் முடியாது சொல்லிட்டே பாத்துக்கோங்க. ஐசு, அன்பான புருஷன் எப்பவும் பக்கத்துல இருக்கும்போது 5 குழந்தை இல்ல 10 குழந்தை பெற்றுக்கேன்னு சொன்னாலும் சரியா மாமான்னு சொல்லணும். ம்? சின்ன கண்ணசேவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள துள்ள என் இதயம் நம் உயிரில் நிறையதே உன்னை அழியேந்தியே ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை பணிவிடை